இன்று ஒரு சிங்கள ஊடகத்தில் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் பிரபாகரனை கண்ணால் கண்டீர்களா என்று. அதுக்கு நான் சொன்ன பதில் 97ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு வந்தவள் 9AB அந்த டைம் அப்பா சொன்னவர், நடேசன் ஐயா சந்திக்க வர போறேன், போய் பார்க்கிறீர்களா என்று. எனக்கு பெருத்த சந்தோஷம். நான் போய் பார்த்தேன். தலைவர் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறார், போய் பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று நான் சொன்னேன். அதைவிட ஆசை எந்த தமிழ் மகனுக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம். தலைவரை போய் நான் நினைக்கிறேன் இந்த போராட்ட வரலாற்றில் எல்லாருடைய கனவாகவும் இருந்ததில் போய் நின்று பார்ப்பது. நான் நினைத்தேன் அது முடியும். அவ்வளவு போராட்டத்தில் தாங்கியும் நான் சிங்களவர்களுடைய பேட்டியிலே வந்து மொழி பேசுகின்ற என்னுடைய நண்பர்களுடைய ஊடகத்திலே நான் கொடுத்த ஊடக அறுப்பொன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பழைய காயங்களை தொடாதீர்கள், அதில் ரத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் எப்போது அதில் சொரிந்து பார்க்கிறீர்களோ அதில் ரத்தம் வடியும். அதே தான் நாங்கள் செய்வோமா இருந்தால் இன்னொரு 25 தொடக்கம் 200 வருஷங்கள் வரைக்கும் உங்களுடைய நாட்டை முன்னேற்ற முடியாது. தமிழ் மக்களுடைய பாதைகளை நாங்கள் பழைய பாதைகளை ஒரு நாள் மறக்க போவதில்லை. இதுவரை கூட இவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், முஸ்லீம்களுடைய வெளியேற்றம் என்பது ஒரு துன்பியல் நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை வீடியோவில் கேட்டதால் நான் அப்படி சொன்னேன். அது எடிட் பண்ணப்பட்ட வீடியோன்னு நினைத்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு அவர்களுடைய அளவுக்கு போராட்ட வரலாற்றில் அறிவில்லாவிட்டாலும் சாதாரணமாக புக்காரா குண்டுகளை எல்லாம் என்னுடைய தலைக்கு மேலாலே பார்த்திருக்கிறேன். 97ஆம் ஆண்டு நான் ஸ்காலர்ஷிப் எடுக்கல பணியாற்றின்ற காவல்துறை பணியத்துக்கு முன்னால் உள்ள சென்ட்ரல் காலேஜ், அதாவது கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது எனது 200 மீட்டரில் செல்விலிருந்து வெடித்தது. அந்த 98 கட்டவுட் இருக்கும்போது 140 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அந்த இதுகளை நான் சொல்கிறேன். எனக்கு அவர்களுடைய வழி புரிகிறது.